நல்லா தான் இருந்தா திடீர்னு சொத்தையாயிடுச்சு மேடம். திடீர்னு ஏன் இந்த மாதிரி கை காப்பல் மாதிரி வந்துச்சுன்னு தெரியல. இந்த பாட்டில் ஃபீடிங் ரொம்ப நேரமாக வாயில் வச்சுருந்து அந்த சுகரி லிக்விட்ஸ் வந்து ரொம்ப நேரமாக வாயில் எக்ஸ்போஸ் ஆகிருக்கும் போது தான் பிரெஸ்ட் ஃபீடிங் கொடுக்கும்போது கூட அப்படியே தூங்கிடுவோம், இல்லை குழந்தை தூங்கிடும், நம்மளும் தூங்கிடுவோம். இல்லை வந்து இப்போ என்ன குழந்தைய பாட்டில் வச்சுருப்பாங்க. எப்போதுலேயே நம்ம ப்ரஷ் பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ எப்போ ப்ரஷ் பண்ண நீங்கள் ஆரம்பிக்கணும்னா நல்லா இல்லாத ஒரு ஃபேஷியல் ப்ரொஃபைல், ஒரு பேட் ஃபேஷியல் ப்ரொஃபைல் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். இதை நீங்கள் எப்படி நீங்கள் ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, common dental problems in children. The basic introduction க்கு அப்புறம் I just want to directly go for this common dental problems in children. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏர்லி சைல்ட்ஹுட் கேரியர்ஸ் சொல்கிறோம். எவ்ரிபடி ஷுட் நோ அபவுட் திஸ். ஏன்னா எல்லாருக்குமே சில்ட்ரன் இருக்காங்க. இப்போ வந்து அந்த சில்ட்ரனுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய டைம் நம்ம எல்லாருக்குமே டவுட்ஸ் வரும். ஏன் வந்து சின்ன வயசில் குழந்தைங்க சொத்தை பிடிக்குது, நிறைய பேர் புரியாதும் தெரியல. அதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா பாட்டில் ஃபீடிங் தான். One of the, this early childhood caries is otherwise called as nursing bottle caries. It is only seen in small children, mainly bottle feeders. These cavities are mostly seen on the upper front teeth, but also can affect the other teeth also. These early childhood caries lead to early loss of milk teeth, difficulty in eating, there will be pain, there will be abscess formation and malnourishment. சின்ன வயசுல இப்போ வந்து சொத்தை பிடிச்சிடும், நேராக பேஷண்ட் வருவாங்க, கிளினிக் வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நல்லா தான் இருந்தா திடீர்னு சொத்தையாயிடுச்சு மேடம். திடீர்னு ஏன் இந்த மாதிரி கை காப்பல் மாதிரி வந்துச்சுன்னு தெரியல. அவங்களுக்கு தெரியவே அவங்க நாலேஜ்க்கு அது வராது. இந்த பாட்டில் ஃபீடிங்னால தான் இந்த குழந்தைக்கு இப்படி, இந்த பாட்டில் ஃபீடிங்னால இப்படி ஆகிறதுக்கு காரணம் கிடையாது. இந்த பாட்டில் ஃபீடிங் ரொம்ப நேரமாக வாயில் வச்சுருந்து அந்த சுகரி லிக்விட்ஸ் வந்து ரொம்ப நேரமாக வாயில் எக்ஸ்போஸ் ஆகிருக்கும் போது தான் இந்த மாதிரி நம்மளுக்கு சொத்தை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்புறம் சில குழந்தைங்க பாட்டிலை கொடுத்துட்டு தூங்க வச்சுருவாங்க. அந்த குழந்தை ரொம்ப நேரமாக பாட்டில் வாயிலே இருக்கும். தூங்கும் போது என்ன ஆகுனா அகைன் கண்டினியூஸ் எக்ஸ்போஷர் ஆஃப் சுகரி லிக்விட்ஸ் டு தி ஓரல் கேவிட்டி. அப்புறம் அந்த ஒன்று பாட்டில் ஃபீடிங் கொடுத்துருந்தா கூட சம்டைம்ஸ் வந்து நம்மளே கூட மிஸ் பண்ணிவிடும். குழந்தைய நம்ம வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் கொடுக்கும்போது கூட அப்படியே தூங்கிடுவோம், இல்லை குழந்தை தூங்கிடும், நம்மளும் தூங்கிடுவோம். இல்லை வந்து இப்போ என்ன குழந்தைய பாட்டில் வச்சுட்டு தூங்கிடலாம். ஆனால் மறுநாள் காலையில் எழுந்ததுக்கப்புறம் அந்த ப்ராப்பராக அந்த ஓரல் ஹைஜீன் மெயின்டைன் பண்ணுறதுனா நம்மளுக்கு இந்த மாதிரி கேரிஸ் வரதுக்கு டிகே வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. இது எப்படி உங்களுக்கு ப்ரெசென்ட் ஆகுனாக்கா, ஃபர்ஸ்ட் there will be white spots on teeth along the gum line. எல்லாம் இந்த மாதிரி ஒயிட் கலர், நீங்கள் இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்கலாம், இந்த மாதிரி ஒயிட் கலரை தெரிஞ்சு பார்த்தீங்களா, that will be the initial stage. ஒரு கேவிட்டி ஸ்டார்ட் பண்ணும்போது there will be white spot. அதுக்கப்புறம் கொஞ்சமாக there will be brownish or blackish discoloration வரும். இதை நீங்கள் எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது you should avoid letting babies sleep with nipple or bottle in their mouth and avoid bottle feeding after 6 months of age as the milk teeth starts to erupt. நம்ம பாட்டில் ஃபீடிங் முற்றிலுமா நம்ம வந்து இப்போ பண்ணாதீங்க எல்லாம் சொல்லவே முடியாது. ஏன்னா சிலவங்க பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணதுக்கப்புறம் தென் they will go for bottle feeding. நல்லவங்க பிரெஸ்ட் மில்க் வரல அப்படின்னாக்க இனிமே அவங்க ஃபார்முலா மில்க் கொடுக்கும்போது they will be using bottle. அந்த பாட்டில் ஃபீடிங் வந்து 6 months வரைக்கும் ஒரு பிரச்சனை இல்லை. ஏன்னா அப்போ இப்போ என்ன பற்கள்லாம் இப்போ வரப்போகிறது கிடையாது. பற்கள் வந்து 6 monthsக்கு அப்புறம் தான் எரப்ட் ஆக போகுது. ஆனால் என்னதான் நம்ம பாட்டில் ஃபீடிங்கே கொடுத்தாலும் தட் கம் பேட்ஸ் நீட் டு பி க்ளீன். அது கண்டிப்பாக க்ளீன் பண்ணியே ஆகணும். அது எப்படி க்ளீன் பண்ணலான்னா, ஒரு காட்டன் கிளாத் எடுத்துக்கணும், அது கிளியராக இருக்கணும், இப்போ ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கணும். அது என்ன பண்ணுங்க, உங்களுடைய இண்டெக்ஸ் ஃபிங்கரை லைட்டாக ரேப் பண்ணிவிட்டு கிவ் அ ஜென்டில் ப்ரெஷர். அண்ட் ஜென்டில் ப்ரெஷர் மூலிமா உங்கள் கம் பேட்ஸை வந்து மைல்டாக அப்படியே டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா அந்த வாயில் குழந்தைக்கு இருக்கிற அந்த லேயர்ஸ் வந்து லைட்டாக டிஸ்டர்ப் ஆகிடும். அந்த லைட்டாக அந்த ரெமினன்ஸ், அதாவது அந்த ரெசிடி இருக்கும், நம்மளோட சுகரி கண்டென்ட் வந்து அவங்க வாயில் தான் இருக்கும். அதை லைட்டாக நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணிட்டாலே அவங்க ஓரல் ஹைஜீன் அங்கே மெயின்டைன் ஆகிடும். அப்புறம் வந்து ப்ரஷிங் வந்து இப்போ என்ன யூஸ்வலாக ப்ரஷ் எப்போ பண்ணணும் அப்படின்னு எல்லாம் ஃபஸ்ட்டு கேட்பாங்க. எப்போதுலேயே நம்ம ப்ரஷ் பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ எப்போ ப்ரஷ் பண்ண நீங்கள் ஆரம்பிக்கணும்னா, எப்போ நீங்கள் வாயில் ஃபஸ்ட்டு டூத் எரப்ட் ஆகுதோ, எரப்ட் ஆனதுக்கப்புறம் யூ ஷுட் ஸ்டார்ட் ப்ரஷிங் டு யுவர் கிட். அது கண்டிப்பாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாது. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து இப்போ அவைலபிளாக இருக்குது மார்க்கெட்டில். ஒன்று பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் என்ன ஃபிங்கர் பிரிசில் ப்ரஷ். இந்த ஃபிங்கர் பிரிசில் ப்ரஷ் மூலிமா நம்மளால் வந்து இப்போ கீழே லோவர் ஆன்டீரியர், இப்போ லோவர் ஃப்ரண்ட் இது இங்கே எரப்ட் ஆகிக்குன்னு வச்சுக்கோங்க 6 months ஆஃப் ஏஜ்க்கு அப்புறம் இந்த பிரிசில் ப்ரஷ்ஷை வச்சு லைட்டாக நம்ம இப்போ க்ளீன் லைட்டாக அந்த அழுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணி எடுத்துட முடியும். என்ன ஒரு காஸ் பீஸ் நார்மலாக நம்ம கட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த கட்டுக்கு அதை தான் காஸ் பீஸ் சொல்கிறோம். அந்த காஸ் பீஸ் சின்னதாக இருந்தால் இல்லைன்னா ஒரு ஒயிட் க்ளீன் கிளாத்தை வச்சு கூட நம்ம வந்து அந்த இடத்துல நம்ம ஃபிங்கர்ஸ் வச்ச கூட அந்த குழந்தையோட பற்களை நம்மளால் க்ளீன் பண்ண முடியும். யூஸ்வலாக இந்த பாட்டில் ஃபீடிங் வந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கணும். அதாவது யூஸ்வலாக சொல்லலாம், பாட்டில் ஃபீடிங்க்கு ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் ஸ்பூன் ஃபீடிங் போகிறீங்களா அவ்வளோ நல்லது. ஸ்பூன் ஃபீடிங்லேருந்து எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வந்து உங்கள் கப் ஃபீடிங் நீங்கள் ஷிஃப்ட் பண்ணுறீங்களோ அது இன்னும் அது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறது. அதனால் வந்து இது மாதிரி பண்ணுறதன் மூலயமா நம்ம சுகரி கண்டென்ட்ஸை வாயில் ரொம்ப நேரம் இருக்க விடாமல் நம்ம பார்த்துக்கலாம். அதே போல் எப்போதுமே வந்து ஒரு பாட்டில் ஃபீடிங் முடிச்சதுக்கப்புறம் இன்னும் ஒரு நல்ல ஒரு ஐடியா அப்படின்னா, இன்னும் 6 months வரைக்கும் நம்ம வந்து வேறு எதுவுமே கொடுக்கக்கூடாது சொல்லுவோம். பால் தர வேறு எதுவும் கொடுக்கக்கூடாது சொல்லுவோம்.
ஆனால் அது அந்த டைமில் நீங்கள் கம் பேட்ஸ் க்ளீன் பண்ணலாம். இல்லைனா அந்த 6 மந்த்ஸ் இதுக்கப்புறம் நீங்கள் பாட்டில் ஃபீடிங்ஸ் கொடுத்துட்டே இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் ஃபீடிங் முடிச்சதுக்கப்புறம் வாட்டர் பெண்ண பாட்டிலில் வந்து வாட்டர் வச்சுட்டு திருப்பி அதை ஃபீட் பண்ணுங்கள். அப்போ அது என்ன பண்ணும், உங்களோட சுகரி கண்டென்ட்ஸை கிளியர் அவுட் பண்ணிவிடும். இப்போ நீங்கள் பார்க்குற பிக்சர் பார்த்தீங்கன்னா, தீஸ் ஆர் சம் ஆஃப் த ஹேபிட்ஸ் which all the kids will be having at their early childhood. எல்லா குழந்தைக்கும் இது இருக்கும். ஏன் இது வருதுனாக்கா, ஃபார் சைக்கலாஜிக்கல் சப்போர்ட் அண்ட் டு ஓவர் கம் ஃபியர். எல்லா குழந்தையும் தம்ஸ் அப் பண்ணணும், டங் த்ரஸ்டிங் நாக்கு துருத்திக்கிட்டே இருப்பாங்க. சில குழந்தைங்களாம் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, இப்போ அம்மா மேடம் என் புள்ள வந்து பல்ல வந்து கடிச்சிட்டே இருக்கிறான், தூங்கும் போது நரநரன்னு கடிக்கிறான். தட் இஸ் அகைன் ஒன்று ஹேபிட். அது வந்து ஒரு நைட் கெட்டிங் ஹேபிட் கண்டிப்பாக எல்லா குழந்தைக்கும் இருக்கும். ஏன்னா டெவலப்மெண்ட் ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் வெரி வெரி காமன். அப்புறம் மவுத் ப்ரீதிங் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா சைல்டுஹுட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபெக்ஷன் இருக்கும். அப்பப்போ அவங்களுக்கு நேசல் பிளாக் இருக்கும். அவங்களால நிறைய சளி பிடிச்சிருக்கிறதால அவங்கள மூச்சு விட முடியாது. அப்போ அந்த அப்போ வந்து அவங்களுக்கு மவுத் ப்ரீதிங் ரெஸ்பிரேட்டரி மசில்ஸ் அப்போ வீக்காக தான் இருக்கும். அந்த டைமில் அவங்க மவுத் ப்ரீதிங் பண்ணுவாங்க. அந்த மவுத் ப்ரீதிங் தட் இஸ் நார்மல். ஏன்னா அப்போ எப்படி மூச்சு விட்றது? அப்புறம் அவங்களுக்கு வந்து ரெண்டு விதமாக செய்வாங்க. ஒன்று ஓரலாகவும் செய்வாங்க, இன்னொன்று நேசல் வழியாகவும் நடக்கும். அப்போ மவுத் ப்ரீதிங் ஹேபிட் இருக்கும். நெயில் பைட்டிங் யூஸ்வலாக நம்ம தனியாக இருக்கும் போதெல்லாம் அவங்க சின்ன குழந்தைங்களாம் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக பார்த்து வெக்கப்படும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா பல்ல கடிக்கிறது இல்லை இப்போ ஏன்னா வந்து அந்த ஒரு சின்ன ஏதோ ஒரு சைக்கலாஜிக்கல் சப்போர்ட் இருக்கும் அந்த ஒரு ஹேபிட் டெவலப் ஆகிறதுக்கு. அந்த மாதிரி நெயில் பைட்டிங், லிப் பைட்டிங்லாம் இருக்கிறது வந்து இட்ஸ் வெரி வெரி காமன். பட் ஆல் தீஸ் ஹேபிட்ஸ் ஆர் அக்செப்டபிள் டில் த ஏஜ் ஆஃப் 2. அது வரைக்கும் தான் அது அக்செப்டபிள். அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் நீட் டு பி கவுன்சில் டு கண்ட்ரோல் இட். அது கண்ட்ரோல் பண்ணலை அப்படின்னாக்கா இட் இஸ் கோயிங் டு ஹேம்பர் த டெவலப்மெண்ட் ஆஃப் ஜாஸ். அந்த வளர்கிறதுக்கு வந்து அது பெரிய தடையாக மாறிடும். அதுபோல் இப்போ வாயில் கையை வச்சுட்டே இருந்தாக்கா குழந்தைக்கு வந்து பயங்கர ஸ்மெல் வரும். வாய்க்கிட்ட நார்மலாகவே ஒரு குழந்தையோட வாயில் வந்து நிறைய ஒரு பேட் ஸ்மெல் வரும் தான். தட் இஸ் நிறைய பேர் கேட்பாங்க ஏன் அந்த பேட் ஸ்மெல் வந்து தட் இஸ் வெரி வெரி நார்மல். ஏன்னா குழந்தைக்கு வந்து ஓரல் ஹைஜீன் டெக்னிக்ஸ் தெரியாது, வாயை குப்பிளிக்க தெரியாது. அது வாயில் இருக்கிற கண்ட்டை வாயிலே இருக்கும், எந்த நேரமும் எச்சு ஊறிட்டே இருக்கும், வாயில் கை வச்சுருப்பாங்க, இல்லை எதையா போட்டு சப்பின்னு இருப்பாங்க. அது ஆல் தோஸ் திங்ஸ் ஆர் நார்மல் அட் சைல்டுஹுட். அது பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. அதனால தான் இந்த ஒரு பாயிண்ட் ஒன்று கொடுத்துருக்கோம். அந்த க்ரீன் கலரில் ஒரு லைன் பண்ணுறாங்க. இஃப் நாட் சீஸ்ட் இன் டைம் இட் இஸ் கோயிங் டு அஃபெக்ட் த டென்டல் ஹெல்த் ஆஃப் அ சைல்ட் அண்ட் த டெவலப்மெண்ட் ஆஃப் ஜாஸ் அண்ட் டீத் விச் ரிசல்ட்ஸ் இன் பேட் ஃபேஷியல் ப்ரொஃபைல். இந்த ஹேபிட்ஸ் நீங்கள் டெவலப் பண்ண விட்டுட்டீங்கன்னாக்கா டெஃபினட்டாக அவங்களுக்கு வந்து பல் வந்து அலைண்டாக இருக்காது. கண்டிப்பாக they will be having mal aligned or நல்லா இல்லாத ஒரு ஃபேஷியல் ப்ரொஃபைல், ஒரு பேட் ஃபேஷியல் ப்ரொஃபைல் கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். Next comes to the common dental problems in adults.